வந்து அதிர்ச்சிகரமான ஒரு வருந்தத்தக்க ஒவ்வொரு இந்துவும் அழக்கூடிய ஒரு சம்பவமா நான் இதை பாக்குறேன். நாத்திகவாதி ஒருத்தர் கோயிலுக்கு வந்ததாகவும் அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததாகவும் சொல்றாங்க. இல்ல முதல்ல நான் யாரை குறை சொல்லுவேன்னா அறநிலையத்துறையை தான் குறை சொல்லுவாங்க. யானை நிப்பாட்டி இருக்கக்கூடிய ஒரு ஷெட் வந்து அவ்வளோ ஒரு தரமற்றதா ஏதோ கடமைக்கு போட்டிருக்காங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க கோயில்ல நாங்க எதுவும் பணம் செலுத்தலையா, இல்ல இந்து மக்கள் எதுவும் வரி செலுத்தலையா? கோயில் பணத்தை எடுத்து ஒரு கோயில் யானைக்கு ஒரு முறையான ஒரு ஷெட் போடுறது கூட இந்த அறநிலையத்துறைக்கு ஒரு வக்கு கிடையாதா? அறநிலையத்துறையை தாண்டி அதுல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும், இன்னும் சொல்ல போனா அந்த யானை பாகனும் ரொம்ப பெரிய ஒரு குற்றம் இழைத்தவர்கள். அந்த யானை கடைசியா விழும்போது கூட அந்த தும்பிக்கையை தூக்கி பாகனை கூப்பிடுது. அந்த பாகன் வந்து ஒரு சங்கிலி போடாம கட்டி வைக்காம இருந்திருந்தா கூட அது வாயில்லா ஜீவங்க ஓடி போயாவது பொழைச்சிருக்கும். இந்த அறநிலையத்துறை வந்து இப்ப சமீப காலமா பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க, அது கணக்கே கிடையாது. நம்ம இந்த கோயில்கள் சிதிலமடைகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய இந்த இஓ, ஜாயிண்ட் டைரக்டர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான். என்னதான் நம்ம விபத்துன்னு ஒரு சமாதானம் சொன்னாலும் கூட இது ஒரு கொலைக்கு சமமா தான் நான் அதை பாக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பாரதம். இது புதிதாக இப்போ மக்களுக்காக நாங்க தொடங்கியுள்ள ஒரு சேனல். இதுல வந்து அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த சேனல் மூலம் நாங்கள் எடுத்துரைக்கிறோம். அது சமுதாய பிரச்சனைகளோ அல்லது நாட்டு நடப்புகள் அனைத்தையும் இந்த சேனல்கள் மூலம் நாங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் பாமர மக்கள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக உண்மையான செய்திகளையும் உண்மையான விஷயங்களையும் உலக நடப்புகளையும் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சேனலை பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல நல்ல விஷயங்கள் வரும் காலங்களில் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வருவோம். நடப்புகள், நாட்டு நடப்புகள், சமுதாய பிரச்சனைகள், அன்றன்று நடக்கும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் இங்கே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த சேனலை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை அனைவரும் கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்து நிறைய நல்ல விஷயங்களை, நாட்டு நடப்புகளை, உங்களால் தெரியாத விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இதில் வந்து அரசியல் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், சமையல் இருக்கும், மற்றும் அனைத்து விதமான எல்லா கலவைகளும் கலந்த விஷயங்களாகவே நாங்கள் கொடுப்போம். ஒரு சாரான விஷயங்கள் மட்டுமே கொடுக்க மாட்டோம். எல்லா விஷயங்களையுமே கலந்த ஒரு விஷயமாக இந்த சேனல் மூலம் நாங்கள் மக்களை சென்றடைய போகிறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணுங்கிறத நாங்கள் வேண்டி நன்றிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம உங்கள் பாரதம் சேனலுக்கு நம்மளது முதல் நேயராக வந்திருப்பவர் டாக்டர் பரமேஸ்வரி அவர்கள். அவங்கக்கிட்ட நம்ம கேட்குற கேள்வி இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வச்சிருக்க டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குன்றக்குடி கோயிலில் யானை ஒன்று தீயில கருகி இறந்ததில்ல, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நானும் பார்த்தேன். 2 நாளா எல்லா சோசியல் மீடியாலையும் பரவிட்டு இருக்கு. ரொம்ப வந்து அதிர்ச்சிகரமான ஒரு வருந்தத்தக்க ஒவ்வொரு இந்துவும் அழக்கூடிய ஒரு சம்பவமா நான் இதை பாக்குறேன். சமீபமா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, நாத்திகவாதி ஒருத்தர் கோயிலுக்கு வந்ததாகவும் அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா இது ஒண்ணும் புதுசு இல்லைங்க. இந்த கோயில் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வந்து நிறைய சோக நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறது வந்து தமிழகத்துல இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வடகயிறு அருந்தது, தேரோட சக்கரம் உடைஞ்சு தேர் அப்படியே நின்னுச்சு. இது மாதிரி நிறைய வந்து இந்து மக்களுக்கும் இந்து கோயில்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இல்ல முதல்ல நான் யாரை குறை சொல்லுவேன்னா அறநிலையத்துறையை தான் குறை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த யானை வந்து இறந்திருக்கக்கூடிய அந்த வீடியோவை, அந்த ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வை எல்லாருமே பார்த்திருப்போம். நம்ம யூடியூப்ல மட்டும் இல்ல, சோசியல் மீடியால, நியூஸ் சேனல்ல எல்லாத்துலயுமே பார்த்திருப்போம். அந்த யானை நிப்பாட்டி இருக்கக்கூடிய ஒரு ஷெட் வந்து அவ்வளோ ஒரு தரமற்றதா ஏதோ கடமைக்கு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பா போட்ட மாதிரி இருந்துச்சு. நாங்க எல்லாருமே இந்து மக்கள் வந்து ஏன் கோயில்ல வந்து யானையை வச்சு கும்பிடுறோம்? நாங்க வந்து விநாயகரை வந்து முழுமுதற் கடவுளா கும்பிடுறோம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு அப்புறம் போய் உள்ள இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் எல்லாம் பாக்குறதுதான் வந்து ஒரு ஐதீகம். அப்படி இருக்கக்கூடிய விநாயகனுக்கு யானை முகன்னு ஒரு பேர் கூட இருக்கு.
அப்படி உயிரோட இருக்கக்கூடிய ஒரு விநாயக பெருமானா நாங்க வணங்கக்கூடிய கடவுள் தான் அந்த யானை. ஆனா அப்படி நாங்க வணங்கக்கூடிய யானைய அவங்க வச்சிருந்த ஒரு விதம் இருக்குங்க பாத்தீங்களா, கண்ல கண்ணீர் தாங்க வரணும். இதுல இன்னொரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, அந்த யானைக்கு மேல போட்டிருக்கக்கூடிய கீத்து இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, வெயில் இறங்கி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க கீத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க கோயில்ல நாங்க எதுவும் பணம் செலுத்தலையா, இல்ல இந்து மக்கள் எதுவும் வரி செலுத்தலையா? கோயில் பணத்தை எடுத்து ஒரு கோயில் யானைக்கு ஒரு முறையான ஒரு ஒரு ஷெட்டு போடுறது கூட இந்த அறநிலையத்துறைக்கு ஒரு வக்கு கிடையாதா? துறைக்கு அதால முடியாதா அப்படின்னு கேக்குறேன். இதுல இன்னொரு விஷயம், அறநிலையத்துறையை தாண்டி அதுல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும், இன்னும் சொல்லப்போனா அந்த யானை பாகனும் ரொம்ப பெரிய ஒரு குற்றம் இழைத்தவர்கள். ஒரு யானை இருக்குன்னா அந்த யானையை விட்டுட்டு எங்கேயுமே போக கூடாதுங்க. பாகன் போக கூடாதுங்கிறது தான் ஒரு வழக்கம். ஆனா இந்த யானை மேல அந்த ஷெட்டு முழுசா விழுந்து எரிஞ்சு அதோட வாலு, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பின்னங்கால் பகுதி, தொடைப்பகுதி, மேல இருக்க தலை, இது எல்லாத்துலயும் காயம். காயம் இல்லாத இடமே கிடையாது. அந்த யானை கடைசியா விழும்போது கூட அந்த தும்பிக்கையை தூக்கி பாகனை கூப்பிடுது. அப்படிப்பட்ட ஒரு வாயிலா ஜீவனை அந்த பாகன் ஒரு சங்கிலி போடாம கட்டி வைக்காம இருந்திருந்தா கூட அது வாயிலா ஜீவன் எங்கேயா ஓடி போயாவது பொழைச்சிருக்கும். ஆனா அதை சங்கிலியவும் போட்டு கட்டிட்டு இவன் எங்க போயிருந்தான்னு தெரியல. தண்ணி அடிக்க போனானா, இல்ல ஏதாவது எங்கேயா போய் படுத்துங்கனானா, இல்ல சும்மா அட்டண்டன்ஸை போட்டுட்டு இவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துருப்பாங்களா? அதெல்லாம் அரசு அதிகாரிகளும் அறநிலையத்துறையை சேர்ந்தவங்களும் அத என்னன்னு விசாரணை பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்க இந்து மக்கள் வரி செலுத்துறோம். ஒரு கோயிலுக்கு போறோம்னா சும்மா உள்ள விட்டுறீங்களா? நாங்கெல்லாம் எங்க தாத்தா பாட்டன் பூட்டன் காலத்துல எல்லாம் கோயிலுக்கு போனவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். எல்லாரும் நேரா போவாங்க, கருவறையில போய் நாங்க எங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துரும். ஆனா இந்த அறநிலைத்துறை இப்ப சமீப காலமா பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க, அது கணக்கே கிடையாது. ஒரு 100 ஒரு இலவச கியூனாக்க இப்ப நம்ம போனோம்னா காலையில போனா நைட் வரைக்கும் ஆயிடும் சாமியை பார்க்க. அப்புறம் 100 டோக்கன், 200 டோக்கன், 500 டோக்கன், 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் கூட போகுது. இந்த மாதிரி டோக்கன் போட்டு வசூல் பண்றீங்க. வசூல் பண்ணுங்க, நாங்களும் கொடுக்குறோம், வசதிக்கு தகுந்த மாதிரி பிடிங்கிறீங்க மக்கள் கிட்ட. ஆனா அந்த வாங்கக்கூடிய பணத்துல ஒரு சின்ன ஒரு 10% எங்க கோயிலுக்கு நீங்க செலவு பண்றீங்களா? உங்களால முடியலையா? உங்களுக்கு அது கோயிலை பாதுகாக்கணுங்கிற விருப்பம் இல்ல, அதுல வரக்கூடிய வருமானம் தான் தேவைன்னா ஒரு 50% வாங்கிக்கோங்க. மீதி 50% கொடுத்துட்டு எங்க எங்க ஊர்க்காரங்கள்ட்டயாவது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு இந்து மக்கள் கிட்ட ஒப்படைங்க. எங்க கோயிலை எப்படி பார்த்துக்கணும், எங்க கோயில்களை எப்படி பராமரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இதையும் தாண்டி எத்தனையோ இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கோயில்கள் ரொம்ப மோசமா பராமரிப்பு இல்லாம பாழடைகிற நிலைமையில எத்தனையோ கோயில்கள் இருக்கு. ரொம்ப பெயரளவுல நிறைய தரிசனம் செல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு பராமரிப்புல இருக்கு. நிறைய இடங்கள்ல அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய எத்தனையோ கோயில்கள் பால் அடைஞ்சு இன்னும் ஒரு நூற்றாண்டு போச்சுன்னா அங்க கோயில் இருந்த அடையாளமே இல்லாத போகிற மாதிரிதான் இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கத்துக்கு இதுல ஒரு பங்கு இருந்தாலுமே நம்ம இந்த கோயில்கள் சிதிலமடைகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய இந்த இஓ, ஜாயிண்ட் டைரக்டர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான். உங்களால கோயிலை பராமரிக்க முடிஞ்சா பராமரிங்க, இல்லையா எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா இது மாதிரி இன்னொரு முறை அசம்பாவிதம் நடந்தா, எங்க கோயில் யானை எரிந்தது மாதிரி இன்னொரு இடத்துல நடந்ததுன்னா கண்டிப்பா இந்து மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இதையும் நான் இந்து மக்கள் சார்பா சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் சரி. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப இந்த யானை இந்த தீயில கருகி இறந்தது ஒரு விபத்து தானே? இல்ல அது என்னவா நீங்க நினைக்கிறீங்க? அது என்னதான் நம்ம விபத்துன்னு ஒரு சமாதானம் சொன்னாலும் கூட இது ஒரு கொலைக்கு சமமா தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா ஒரு யானை கத்துனா, ஒரு யானை பிளிர்னா 7 ஊருக்கும் கேட்கும்பாங்க. ஆனா அந்த யானை கத்திருக்கக்கூடிய ஒரு சத்தம் அந்த கோயில்ல படுத்திருந்தக்கூடிய ஒரு காவலாளி கூட கேட்கல அப்படின்னா, அப்ப அந்த இரவு காவலாளி என்ன தண்ணி அடிச்சுட்டு தூங்கியிருந்தானா? பாகன் எங்க போனாங்க? பாகன் யானை கூட இருக்கக்கூடிய அந்த பாகன் எங்க போனாங்க? சரி, வெய்ய காலத்துல யானை குளுமையா இருக்கணுங்கிறதுக்காக ஷெட்டு போட்டேன் அப்படிங்கறதெல்லாம் சரி, ஏத்துக்கிறோம். அந்த காரணத்தை கூட ஏத்துக்கலாம். ஆனா இப்படி ஒரு யானையை வச்சிருக்கக்கூடிய நீங்க
அதுக்கு தேவையான அந்த தீயணைப்பு உபகரணங்கள்லாம் எங்க போச்சு? ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டி ஒரு சாதாரண ஒரு மெஷர்ஸ் இருக்கும்ல. ஒரு மணல் வச்சிருக்கணும், அந்த சிலிண்டர் வச்சிருக்கணும். இந்த மாதிரி கூட இல்லாத ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு ஒரு நிலையை தான் வந்து அறநிலைத்துறை வந்து கோயில்ல வச்சிருக்கா. அப்ப இதே நிலைமை ஒரு குழந்தைக்கோ இல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கோ அங்க நிற்கும் பொழுது வந்திருந்தா அவங்களோட கதி என்ன? இன்னைக்கு யானை இறந்துச்சுங்கிறது ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க, 15 பக்தர்கள் இறந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ் தானே வரும். கோயில்ல தொடர்ச்சியா அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருந்ததுன்னா இதை நாங்க எப்படி பாக்குறது? ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னா கூட அதுல எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு கோயில் தேர் திருவிழா இழுக்கும் பொழுது அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள் அந்த தேர் நல்லா இருக்கா, அதோட வடக்கயிறு நல்லா இருக்கா, அதோட சக்கரம் நல்லா இருக்கா, சக்கரத்துக்குள்ள இருக்க பால்ரஸ் நல்லா இருக்கா, இதெல்லாம் யார் பார்க்கணும்? அவங்க தானே பார்க்கணும். அப்ப இதுல வந்து யார் காரணம் அப்படிங்கறத கண்டிப்பா அரசு அதிகாரிகள் விசாரணை பண்ணி இதுக்கு மேலேயாவது கோயில நல்ல முறையில வச்சிருக்கணும். இப்போ இந்த யானை உயிரிழந்த சம்பவத்தை பத்தி இவ்வளவு தூரம் நீங்க பேசணும்ல, இப்போ இந்த கடைசியா என்னோட கேள்வி என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்கிறார்கள்? அரசு அதிகாரிகளா, இல்ல அரசாங்கமா, இல்ல அறநிலைத்துறையா? இதுல நான் அவங்கள குறை சொல்றேன், இவங்கள குறை சொல்றேன், யாரையுமே நான் குறை சொல்லலைங்க. இது முழுக்க முழுக்க மனித தவறு தான். இதுல ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு இருக்கதா தான் நான் பாக்குறேன். என்னன்னா இந்த யானை இறந்தது அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு நாள் சம்பவம். ஆனா அந்த ஊர்ல அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு ஏதோ நம்ம ஊருக்கு பெருசா நடக்க போகுது, பேராபத்து இருக்குங்கிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். இது என்னதான் நீங்க மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் எங்களுக்கு இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய காலமா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இதுதான். எங்களுக்கு கோயில் தேர் வந்து சரியா ஓடல, வடக்கயிறு அருந்துருச்சு, தேர் சக்கரம் உடஞ்சிருச்சு, இப்படி எது நடந்தாலுமே அது வந்து எங்க மக்களுக்கு ஏதோ நடக்க போகுது, எங்க ஊருக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துற விஷயமா தான் இந்து மக்கள் காலங்காலமா பாக்குறாங்க. அதே மாதிரி இப்ப இந்த வடக்கயிறு அருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த கள்ளக்குறிச்சியில ஒரு 60 தாய்மார்கள் தாலியை இழக்கிற மாதிரி ஆச்சு. இது வந்து உண்மையா இல்லையா? நீங்க என்னதான் மூட நம்பிக்கைன்னு சொல்லுங்க, இந்த வடக்கயிறு அருந்ததுக்கு அப்புறம் கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவம் உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த யானை இறந்ததுங்கிறதுமே இந்து மக்கள் எல்லாருக்குமே ஏதோ பெரிய ஆபத்து வரப்போறதுதான் எங்களுக்கு ஒரு உணர்த்துறதா தான் நாங்க நினைக்கிறோம். அதனால நீங்க இந்த கோயில்ல நடக்கக்கூடிய சம்பவம் வந்து ஏதோ ஒரு சம்பவமா ஒரு விஷயமா நீங்க பார்க்காம அது வந்து இந்து மக்களோட உணர்வோட சம்பந்தப்பட்டதா நீங்க பார்க்கணும். இதுக்கு மேற்பட்டு கோயில்ல நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் அசம்பாவிதம் இல்லாம பார்க்கணும். ஏன்னா கோயில்ல நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அந்த ஊரு அந்த மக்கள் அதை தாண்டி நம்ம தமிழக மக்களுக்குமே ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை இருக்கிறத உணர்த்துற விதமா தான் நாங்க இந்து மக்கள் பாக்குறோம். இதுதான் எங்களோட நம்பிக்கை. தயவு செய்து யாரா இருந்தாலும் இந்த அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல கோயில்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், இந்து மக்களோட உணர்வுகளோட விளையாடாதீங்க. இதை விட ஒரு மோசமான சம்பவம் எதுவும் கிடையாது. இதற்கு மேலாவது எங்களோட கோயிலை நீங்க நல்லா பராமரிக்கணும், எங்களோட திருவிழாக்களை எந்த தடையும் இல்லாம நடத்தணுங்கிறத இந்து மக்களோட சார்பா நான் வந்து என்னோட ஒரு விருப்பத்தை முன் வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் அருமையாக பேசினாங்க. அவங்க நமக்கு தேவையான கருத்துக்களையும் அவங்க பதிலளிச்சாங்க. இந்த கோயில் யானையோட இந்த சம்பவத்துக்கு இவங்க கொடுத்த இந்த விளக்கத்தை பத்தி மக்களான உங்கள்கிட்டயும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நீங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ அதை அந்த கமெண்ட்லயும் அதையும் அப்படியே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. மிக்க நன்றி. நன்றி.